யூடியூப்பில் வீடியோ போடுறவங்க நிறைய பேர் வீடியோ சூப்பராக தான் போடுவாங்க. ஆனால் யாரும் பெருசாக வீடியோ ஓப்பன் பண்ணி பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க தம்ப்நெயில் அவ்வளோ கேட்சியாக இருக்காது. ஒரு வீடியோ கிளிக் பண்ணி வியூவர்ஸ் உள்ளே வந்து பார்க்கணுன்னா அதுக்கு தம்ப்நெயில் ரொம்ப முக்கியம். அந்த தம்ப்நெயில்ஸ் எப்படி கேட்சியாக க்ரியேட் பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே வரும். முதல்ல கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி உங்கள் தம்ப்நெயிலுக்கு தேவையான பிக்சர்ஸ் செலக்ட் பண்ணுங்கள். நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிக்சர் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த பிக்சர் செலக்ட் பண்ணி இதை வந்து சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிவிட்டு இதுக்கு உண்டான பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணணும். அதுக்கு வந்து நான் பிக்சார்ட்டில் வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண போகிறேன். பிக்சார்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. பிக்சார்ட் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து எடிட் ஏ ஃபோட்டோ ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, எடிட் ஏ ஃபோட்டோ, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணி பேக்ரவுண்ட் வந்து உங்களுக்கு எம்டியான பேக்ரவுண்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. எம்டியான பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எம்டியான பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். இதில் வந்து நாம் டவுன்லோட் பண்ண ஃபோட்டோ வந்து இன்சர்ட் பண்ணணும். அதுக்கு வந்து இந்த ஆட் ஃபோட்டோவை வந்து கொடுத்து நாம் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிற அந்த ஃபோட்டோவை இன்சர்ட் பண்ணுங்கள். இன்சர்ட் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் ஜூம் பண்ணி பெருசு பண்ணிக்கோங்க. அதில் வந்து பேக்ரவுண்ட் ரிமூவர் இந்த ஆப்ஷன் இருக்குது இல்லைங்களா, அந்த பேக்ரவுண்ட் ரிமூவர் கொடுத்தீங்கன்னா பேக்ரவுண்டெல்லாம் உங்களுக்கு எரேஸ் ஆயிரும். எரேஸ் ஆனதுக்கப்புறம் அதை செலக்ட் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு வந்து அந்த கார்னரில் இருக்கு இல்லைங்களா, அந்த கார்னர் வந்து ஸ்மூத் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, எரேசர் ஓப்பன் பண்ணி ஹார்ட்னஸ் குறைச்சிட்டு கீழே வந்து அந்த கார்னர்லாம் கொஞ்சம் ஸ்மூத் பண்ணுங்கள். ஸ்மூத் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபோட்டோ எடிட் பண்ணும்போது அந்த கார்னர்ஸ் கர்வ்லாம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதை வந்து என்ஹான்ஸ் பண்ணணும். டூல்ஸில் போய்ட்டு இந்த டூல்ஸில் வந்து ஏஐ என்ஹான்ஸ்னு இருக்கும். அதை கொடுத்தீங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி என்ஹான்ஸ் ஆகிடும். ஃபோட்டோ என்ஹான்ஸ் ஆகி வரும்போது உங்களுக்கு பார்க்கறதுக்கு கொஞ்சம் கிளாரிட்டியாக இருக்கும். இப்போ பாருங்கள், அந்த ரிசல்ட் வரும்போது பாருங்கள், உங்களுக்கு பழைய ஃபோட்டோவுக்கும் இப்போ இருக்கிற ஃபோட்டோவுக்கும், அதாவது என்ஹான்ஸ் ஆகி வர ஃபோட்டோவுக்கும் நிறையாவே டிஃப்ரென்ஸ் இருக்கும். பிஃபோர் ஆஃப்டர் பார்த்தீங்களா, உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த பக்கம் பிஃபோரில் இருக்கிறது பழைய ஃபோட்டோ, ஆஃப்டரில் இருக்கிறது புது இப்போ என்ஹான்ஸ் ஆகி வர ஃபோட்டோ. இது ரெண்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இது நீங்கள் அப்படியே சேவ் கொடுத்து சேவ் ஆஸ் பிஎன்ஜின்னு இருக்குது பார்த்தீங்களா, ரெண்டாவது ஆப்ஷன், அதை கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. இந்த பிக்சர் சேவ் பண்ணிவிட்டு மறுபடியும் இப்போ கேன்வா ஓப்பன் பண்ணுங்கள். ஏன் நம்ம கேன்வாவில் தம்ப்நெயில் ரெடி பண்ணுறோன்னாக்கா, கேன்வாவில் உங்களுக்கு பண்ணுற தம்ப்நெயில் வந்து ரொம்பவுமே குவாலிட்டியாகவும் கேட்சியாகவும் இருக்கும். இப்போ நீங்கள் கேன்வா ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூடியூப் தம்ப்நெயில்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அவங்களே டிஃபால்ட்டாக. அந்த ப்ளஸ் கொடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூடியூப் தம்ப்நெயில் இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து யூடியூபோட ரேசியோவில் வந்துடும். அதில் வந்து அவங்களே உங்களுக்கு ஏகப்பட்ட டெம்ப்ளேட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த டெம்ப்ளேட்ஸில் நம்ம ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணிக்கலாம். நல்லா இருக்கிற டெம்ப்ளேட்ஸாக பார்த்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம வீடியோவுக்கு எந்த மாதிரி பேக்ரவுண்ட் உள்ள டெம்ப்ளேட்ஸ் வச்சா நல்லாயிருக்கும் அந்த மாதிரி பார்த்துட்டு உங்களுக்கு செலக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த எல்லோ கலரில் இருக்கிறது பார்த்தீங்களா, இந்த எல்லோ கலர் இது ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு நம்மளுக்கு தேவையில்லாத ஆப்ஜெக்டெலாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு இதெல்லாம் தேவையில்லை அப்படிங்கிறது மாதிரி தான் ரிமூவ் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்ட் மட்டும் நம்ம வச்சுக்கலாம். இப்போ இந்த பேக்ரவுண்ட் மட்டும் எடுத்துக்கிட்டு இதுக்கு வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சோம் பார்த்தீங்களா, பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி அந்த ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணி உள்ளே வைக்கணும். அதுக்கு பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண ஃபோட்டோவை எடுத்து செலக்ட் பண்ணி இப்போ நமக்கு தேவையான இடத்துல எந்த இடத்துல வச்சா உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா இனிமேல் வந்து டெக்ஸ்ட் ஆட் பண்ணணும். டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த இடத்துல வச்சா நல்லாயிருக்கும் அந்த மாதிரி நமக்கு தோணும் இல்லைங்களா, அந்த மாதிரி இடமா பார்த்து வச்சுக்கலாம். பக்கத்தில் டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறதுக்கு கேப் விட்டு இந்த மாதிரி வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு இப்போ வந்து நம்ம எலிமெண்ட்ஸில் உள்ள போனீங்கன்னா உங்களுக்கு தேவையான கிராஃபிக்ஸு ஷேப்ஸு எல்லாமே இருக்கும். இதில் நம்ம ஷேப்ஸில் உள்ள போயிட்டு நம்மளுக்கு தேவையான ஷேப்
ஸ்கொயர் எடுத்துக்கலாம். ஸ்கொயர் எடுத்து, ஏன்னா இப்போ டெக்ஸ்ட்டுக்கு பின்னாடி நம்ம இந்த மாதிரி ஸ்கொயர் பாக்ஸு, டெக்ஸ்ட் பாக்ஸ்லாம் ஆட் பண்ணோம்னா உங்களுக்கு டெக்ஸ்ட்டும் கொஞ்சம் நல்லா எடுத்து கொடுக்கும். அதனால் இந்த மாதிரி ஸ்கொயர் ஆட் பண்ணி அதை கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். பெருசு பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா மேலேயும் நம்ம டெக்ஸ்ட் ஆட் பண்ணணும், கீழேயும் டெக்ஸ்ட் ஆட் பண்ணணும். அதுக்கு தகுந்த மாதிரி சென்டராக எடுத்து வச்சுக்கலாம். சென்டராக எடுத்து வச்சு இந்த இடத்துல வச்சா கரெக்டாக இருக்கும். இந்த இடத்துல வச்சுக்கலாம். இப்போ வந்து இதை வந்து நம்ம பின்னாடி ட்ரான்ஸ்பரண்ட் பண்ணணும் கொஞ்சம். ஏன்னா உங்களுக்கு ப்ளர் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரொம்பவுமே டார்க் கலராக இருக்குது. அதனால் ட்ரான்ஸ்பரன்சியில் போய்ட்டு ஒரு லெவல் கம்மி பண்ணி ஒரு 80 வச்சு அப்படியே இந்த இமேஜை வந்து நாம் சேவ் பண்ணி எடுத்துக்கலாம். மேலே தெரியுது பார்த்தீங்களா, இந்த ஏரோ மார்க் மாதிரி கடைசி ஆப்ஷன், டாப் ரைட், அந்த ஆப்ஷன் கொடுத்து கடைசி ஆப்ஷனுக்கு முன்னாடி அந்த ஆப்ஷன் கொடுத்து சேவ் ஆஸ் இமேஜ் கொடுத்திங்கன்னா இந்த இமேஜ் வந்து சேவ் ஆகிடும். ஓகே, அடுத்தது இதுக்கு வந்து நம்ம இப்போ வந்து டெக்ஸ்ட் ஆட் பண்ணணும். டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறதுக்கு மறுபடியும் பிக்சார்ட் தான் போகணும். ஏன்னா கேன்வாவில் வந்து உங்களுக்கு தமிழ் டெக்ஸ்ட் வந்து அவ்வளோ ஆட் பண்ண முடியாது. அதனால் பிக்சார்ட்லேயே போய் பண்ணிக்கலாம். பிக்சார்ட்டில் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த செகண்ட் ஆப்ஷன், ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்குங்களா, எடிட் ஃபோட்டோ கொடுத்திங்கன்னா நம்ம ஏற்கனவே எடிட் பண்ணி வச்சுருக்கிற ஃபோட்டோஸ்லாம் வரும். அதில் நம்ம கேன்வாவில் எடிட் பண்ண ஃபோட்டோ செலக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து நம்ம இப்போ டெக்ஸ்ட் ஆட் பண்ணணும். டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறதுக்கு கீழே டெக்ஸ்ட் கொடுத்து உங்களுக்கு இந்த வீடியோவுக்கு என்ன டெக்ஸ்ட் கொடுத்தா நல்லாயிருக்கும், என்ன மாதிரி டைட்டில் கொடுத்தா நல்லாயிருக்குமோ அந்த மாதிரி கொடுங்க. நான் வந்து கவர்ச்சிகரமான யூடியூப் தம்ப்நெயில் ரெடி பண்ணுவது, யூடியூப் தம்ப்நெயில் கவர்ச்சிகரமான யூடியூப் தம்ப்நெயில் ரெடி பண்ணுவது எப்படி, அந்த மாதிரி வைக்கிறேன் நான். கவர்ச்சிகரமான இதை எடுத்து மேலே வச்சுக்கலாம். இதுக்கு வந்து நம்ம இப்போ டெக்ஸ்ட்டு கலர் கொடுக்கலாம். டெக்ஸ்ட் கலரு பேக்ரவுண்டுக்கு ஒயிட்டே நல்லாயிருக்கும். டெக்ஸ்ட்டு மட்டும் மாற்றிக்கலாம். டெக்ஸ்ட்டு என்ன மாதிரி டெக்ஸ்ட்டு, நான் தமிழ் டெக்ஸ்ட் நிறையா, தமிழ் ஃபாண்ட் நிறைய பண்ணி வச்சுருக்கேன், டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதில் எதுவும் இதை மாதிரி வச்சுக்கலாம். உங்களுக்கு கவர்ச்சிகரமான இந்த ஃபாண்ட் நல்லாயிருக்கு, இந்த ஃபாண்ட் வச்சுக்கலாம். அடுத்தது செகண்ட் ஆப்ஷன், மறுபடியும் டெக்ஸ்ட் கொடுத்து யூடியூப் தம்ப்நெயில் இந்த மாதிரி டைப் பண்ணிவிட்டு நான் கேபிட்டல் மாற்றிக்கிறேன். யூடியூப் தம்ப்நெயில் இது ரெடி பண்ணி கரெக்டாக அந்த பாக்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா கேன்வாவில், அதுக்கு மேலே வச்சோம்னா இது கொஞ்சம் நல்லா ஃபோக்கஸாக தெரியும். இந்த ஃபாண்ட் வந்து நல்லா ஃபோக்கஸாக தெரியும். இதுக்கு மேலே வச்சு சைஸ் கரெக்டாக ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கிட்டு பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதுக்கு வந்து ஃபாண்ட் கலர் செலக்ட் பண்ணணும். கலர் வந்து இதுக்கு ரெட்டு கொடுத்தா நல்லாயிருக்கும். ரெட்டு கொடுத்துக்கிறேன். ரெட்டு கொடுத்துட்டு இதுக்கு ஸ்ட்ரோக் கொடுக்கலாம். ஏன்னா பேக்ரவுண்டு உங்களுக்கு ஒயிட்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரெட்டு நல்லா எடுத்து கொடுக்கும். அதனால் ஸ்ட்ரோக் செலக்ட் பண்ணி வச்சுக்கிறேன். அடுத்தது மறுபடியும் அடுத்த டெக்ஸ்ட், தயார் செய்வது எப்படி. ஓகே, தயார் செய்வது எப்படி, இது வந்து மறுபடியும் கொஞ்சம் எழுத்து பெருசு பண்ணி கரெக்டான பொசிஷனில் வச்சுட்டு இதுக்கு உண்டான ஃபாண்ட்டை வந்து மறுபடியும் நம்ம சேஞ்ச் பண்ணணும். இதுக்கு எந்த ஃபாண்ட் கொடுத்தா நல்லாயிருக்கும். ஓகே, இதுக்கு இப்போ வந்து நம்ம கலர் சேஞ்ச் பண்ணலாம். இந்த ஃபாண்ட்டு ஓகே, இந்த ஃபாண்ட் கொடுத்தோம்னா கலர் மட்டும் சேஞ்ச் பண்ணலாம். கலர் எந்த கலர் வச்சா நல்லாயிருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி கலர் வச்சுக்கலாம். ஏற்கனவே ரெட்டு வச்சுருக்கு, வேண்டாம். ப்ளூ செலக்ட் பண்ணுறோமா, ப்ளூ செலக்ட் பண்ணாலும் டார்க்காக வச்சுக்கலாம். ஓகே, டார்க்காக வச்சுட்டு மறுபடியும் நீங்கள் ஸ்ட்ரோக் கொடுத்து பேக்ரவுண்ட் வந்து வெயிட் வர மாதிரி ஸ்ட்ரோக் கொடுத்துக்கலாம். ஓகே, அவ்வளோதான். நம்ம வீடியோவுக்கு தேவையான தம்ப்நெயில் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி உங்களுக்கு கேட்சியான தம்ப்நெயில் வைக்கும்போது உங்களோட வீடியோ வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறவங்களோட கவுண்டிங் வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா ஒரு வீடியோ வந்து உள்ளே போய் பார்க்குறதுக்கு முக்கியமானதே தம்ப்நெயில் தான். தம்ப்நெயில் நல்லா இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வீடியோ வந்து கிளிக் பண்ணி உள்ளே வந்து பார்ப்பாங்க. இந்த மாதிரி தம்ப்நெயில் ரெடி பண்ணி வைங்க, வியூஸ் அதிகரிக்கும்.